வணக்கம். ஒரு 3000 வருஷத்து பழைய குறிப்பு இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன வாழ்க்கைக்கு எப்படி ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்குன்னு நாம இன்னைக்கு அலச போறோம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வாங்க உள்ள போலாம். முதல்ல நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம் எப்படி நம்ம எதிர்காலத்தை கணிக்க முடியும்? ஆனா மனித இயல்பை பத்தின அந்த காலத்து பதிவுகள் நாம இன்னைக்கு எடுக்கிற முடிவுகளோட ரிசல்ட்டை எப்படி துல்லியமா சொல்லுதுன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஞானம், அதாவது விஸ்டம் அப்படின்னா என்ன? இது வெறும் நிறைய புக்ஸ் படிச்சு வளர்த்துக்கிற அறிவு கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நேர்மை, விடாமுயற்சி, அப்புறம் சுய கட்டுப்பாட்டோட நம்ம எடுக்கிற முடிவுகள் தாங்க உண்மையான ஞானம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிராக்டிக்கலான டூல். இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, பழங்கால ஞானம் எப்படி நவீன வாழ்க்கைக்கு பொருந்தது, நம்ம வார்த்தைகளோட பவர் என்ன, சோம்பேறித்தனத்துக்கான விலை என்ன, நேர்மையா இருக்கிறதால கிடைக்கிற பலன் என்ன, அப்புறம் நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த 2 பாதைகள் என்னென்ன, இதெல்லாம் தான். முதல்ல இந்த பழங்கால ஞானம் எப்படி நம்ம மனித இயல்புக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா, அதாவது ஒரு வரைபடமா இருக்குன்னு பார்த்துடலாம். இத கொஞ்சம் கவனிங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துல டெக்னாலஜி எவ்வளவோ மாறிருச்சு. முன்னாடி மாதிரி நாம இப்ப இல்ல. ஆனா மனுஷங்களோட இயல்பு மாறவே இல்லைங்க. நம்மளோட உறவுகள், நாம செய்யற வேலை, நாம எடுக்கிற முடிவுகள், இதுதான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது. ஆக வெற்றிக்கான ஃபார்முலா என்னைக்குமே மாறல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். வார்த்தைகளோட வலிமை. நம்மளோட ஒரு வார்த்தை எப்படி ஒரு நல்ல விஷயத்த உருவாக்குது, இல்லனா எப்படி ஒரு விஷயத்த முற்றிலுமா அழிக்குதுன்னு பார்க்கலாம். சரியான நேரத்துல நாம பேசுற சரியான வார்த்தைகளுக்கு நிஜ உலகத்துல எவ்ளோ பவர் இருக்கு தெரியுமா? அது சோர்வடைஞ்சவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ரொம்ப கஷ்டமான பிரச்சனைகளை கூட ஈஸியா தீர்த்து வைக்கும். தேவையில்லாத சண்டைகளை தடுக்கும். ஒரு நல்ல வார்த்தை எப்படி உடைந்த உறவுகளை சரி செய்யுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். ஆனா அதே சமயம் அதோட மறுபக்கத்தையும் நம்ம பார்க்கணும். கோபத்திலேயோ இல்ல கவனக்குறைவாவோ நாம விகிற வார்த்தைகள் அதுக்கு எவ்வளோ பெரிய அழிவு சக்தி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா இருந்த நம்பிக்கையை அது சுக்குநூறா உடைச்சிடும். தேவையில்லாத விவாதங்களை உருவாக்கும், உறவுகளை முற்றிலுமா அழிச்சு வாழ்க்கையில ஒரு நீங்காத வருத்தத்தை கொடுத்துரும். நம்ம எல்லாருமே இதை வாழ்க்கையில எப்போதாவது ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா? எந்த ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு நேர்மையான பேச்சு எப்பவுமே ஒரு உறுதியான, ஆரோக்கியமான உறவை உருவாக்குங்க. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி பேசுறது, இல்ல ரகசியமா சூழ்ச்சி செய்றது, இது எப்பவுமே குழப்பத்திலையும் பெரிய மோதல்லையும் தான் போய் முடியும். இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, 3வது பகுதிக்கு போலாம். சோம்பேறித்தனத்தோட விலை என்ன, நம்ம பழக்க வழக்கங்களோட கூட்டு விளைவு எப்படி நம்மள பாதிக்குதுன்னு பார்க்கலாம். அறுவடை காலத்துல சுறுசுறுப்பா வேலை செய்யறத பத்தின ஒரு பழங்கால உதாரணத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கலாம். சரியான நேரத்துல வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற ஒரு சுறுசுறுப்பான ஆளு வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றியையும் செழிப்பையும் பார்க்கறாரு. ஆனா அதே வாய்ப்புகளை தவற விடுற ஒரு சோம்பேறி கடைசியில வறுமையை மட்டும்தான் சந்திக்கிறார். நம்ம அன்றாட பழக்கங்களோட காம்பவுண்ட் எஃபெக்ட் இதுதான். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற அந்த உண்மையான வெற்றி குறுக்கு வழியில எப்பவுமே வராதுங்க. வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நாம தயாராகணும், அதுக்கான சரியான நேரத்தை கணிக்கணும், அப்புறம் அதை சரியா செயல்படுத்தணும். இந்த 3 விஷயங்களை ஒழுங்கா செஞ்சா மட்டும்தான் வெற்றி சாத்தியம். அது மட்டும் இல்லாம இந்த சோம்பேறித்தனத்தால சமூகத்துல நமக்கு ஏற்படுற பாதிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைய சரியா உண்மையா செஞ்சு முடிக்கிறவங்கள எல்லாரும் நம்புவாங்க. ஆனா சோம்பேறிங்க தங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தையும் விரக்தியும் மட்டும்தான் கொடுப்பாங்க. பொறுப்புணர்ச்சி இருந்தா மட்டும்தான் மத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்க முடியும். இப்போ 4வது பகுதி. நேர்மையா இருக்கிறதால நமக்கு கிடைக்கிற உண்மையான பலன் என்ன? தற்காலிக லாபம் முக்கியமா இல்ல நீடித்த செல்வம் முக்கியமா? இது மனித உளவியலோட ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு மறைக்க ஒண்ணுமே இருக்காது. அதனால அவங்க எப்பவுமே ரொம்ப தைரியமா, நிம்மதியா இருப்பாங்க. ஆனா அடுத்தவங்கள ஏமாத்துறவங்க நம்ம பொய் எங்க வெளியே தெரிஞ்சிடுமோங்கிற நிரந்தரமான பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பொய்யை விட உண்மை எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங். பணம் நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கும், அதுல டவுட்டே இல்ல. ஆனா அது மன அமைதிக்கு ஒருபோதும் கேரண்டி தராது. ஊழல் பண்ணியோ இல்ல மத்தவங்களை ஏமாத்தியோ சம்பாதிக்கிற காசு கடைசியில பயத்தையும் குற்ற உணர்வையும் இல்லனா பெரிய அழிவையும் தான் கொண்டு வரும். நேர்மையற்ற செல்வம் ஒருபோதும் நமக்கு நிரந்தரமான பாதுகாப்பை தராது. ஒரு நல்ல பேரை சம்பாதிக்க பல வருஷம் நாம நேர்மையாவோ உண்மையாவும் உழைக்க வேண்டியிருக்கும். ஆனா நாம எடுக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு அதை சில நொடிகள்லயே அழிச்சிடும். இருந்தாலும் நீங்க நேர்மையா சம்பாதிச்ச அந்த நல்ல பெயர் உங்க வாழ்நாளையும் தாண்டி பல தலைமுறைகளுக்கு அப்படியே நிலைச்சு நிற்கும். அதுதான் உண்மையான சம்பாத்தியம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். 2 பாதைகள், அதாவது நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற தேர்வுகள். நம்ம வாழ்க்கைய சிம்பிளா 2 பாதைகளா பிரிச்சு பார்க்கலாம்.
ஒன்னு ஞானத்தோட பாதை. இதுல நேர்மை, விடாமுயற்சி, மனத்தாழ்மை, அப்புறம் அன்பு இருக்கும். இன்னொரு பாதை முட்டாள்தனத்தின் பாதை. இதுல சோம்பேறித்தனம், பெருமை, நேர்மையின்மை, அப்புறம் வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். இந்த 2 பாதைகளோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தால ஒரே நாள்ல மாறுறது கிடையாது. நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் அது உருவாக்குது. ஞானத்தின் பாதை ஒரு நிலையான வாழ்க்கையையும் மரியாதையும் கொடுக்கும். ஆனா முட்டாள்தனத்தின் பாதை உடைந்த நம்பிக்கையையும் நிலையற்ற வாழ்க்கையையும் தான் கொடுக்கும். சோ இந்த முழு அலசல்ல இருந்தும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஞானம் அப்படிங்கிறது வெறும் புத்திசாலித்தனம் கிடையாது. அது ஒரு ஆக்ஷன். உங்க அன்றாட செயல்கள், நேர்மையான உழைப்பு, அப்புறம் புதுசா கத்துக்க துடிக்கிற ஒரு திறந்த மனம் மூலமா தான் அது வெளிப்படுது. இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வியோட நான் விடைபெறலான்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த ஞானம் மனுஷங்களோட வாழ்க்கையை இவ்ளோ அழகா செதுக்கி வந்திருக்குன்னா, உங்களோட எந்த அன்றாட பழக்கம் உங்க எதிர்காலத்தை செதுக்க போகுது? அதற்கான பதில் நீங்க எடுக்கிற ஏதோ ஒரு பெரிய முடிவுல இல்லங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல தான் இருக்கு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஞானம் வழிகாட்டும், வாழ்வு உயர்த்தும். உண்மை பேசினால் உலகம் திறக்கும். நல்லதை விதைத்தால் நன்மை மலரும். இறைவன் வழியில் நம்பிக்கை வளரும். ஒவ்வொரு நாளும் நல்லதை செய். ஒளியைப் போல உலகத்தில் நில். அன்பை பகிர்ந்தால் இதயம் மலரும். அமைதி வந்தால் வாழ்வு வளரும். பொய்யை விடுத்து உண்மை பேசு. பொறுமை கொண்டு உயர்வை தேடு. சிறிய செயலும் பெரிய பலன். ஞானம் தருவது நிலையான வெற்றி. ஞானம் வழிகாட்டும், வாழ்வு உயர்த்தும். உண்மை பேசினால் உலகம் திறக்கும். நல்லதை விதைத்தால் நன்மை மலரும். இறைவன் வழியில் நம்பிக்கை வளரும். சம்லலலலா, சலலலலலலலலலா. சம்லலலலா, சலலலலலலலலலா. சோம்பல் விட்டால் சாதனை வரும். முயற்சி செய்தால் வெற்றியும் வரும். இனிய சொற்கள் இதயம் தொடும். இருள் நிறைந்த மனதை மாற்றும். நேர்மை என்றும் நம்மை காக்கும். நல்ல பெயரை உலகம் பேசும். அன்பும் ஞானமும் சேர்ந்திடுமே. ஆசீர்வாதம் வாழ்வில் பெருகிடுமே. வாழ்க்கை பாதை 2 இருந்தது. ஞானம் தேர்ந்தோர் உயர்ந்து நின்றது. நல்லதை செய்தோர் நினைவில் வாழ்ந்தார். உண்மை வழியில் வெற்றியை கண்டார். ஞானம் வழி காட்டும், வாழ்வு உயர்த்தும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை சேர்க்கும். அன்பும் நேர்மையும் என்றும் நிலைக்கும். இறைவன் அருளால் வெற்றி பிறக்கும். ஞானம் வாழ்வை மாற்றும். உண்மை வெற்றியை சேர்க்கும். அன்பே உலகை இணைக்கும். இறைவன் வழியே வாழ்வு மலரும். ஞானம் வழிகாட்டும், வாழ்வு உயர்த்தும். உண்மை பேசினால் உலகம் திறக்கும். நல்லதை விதைத்தால்